புது தோசைக்கல் எப்படி பழக்கிறதுன்னு பார்ப்போம். பெரிய வெங்காயத்தை இப்படி பெருசாக வெட்டிக்கணும். வெட்டிட்டு இதில் போட்டுறணும். போட்டு இப்படி தேய்ச்சிட்டு எண்ணெயை ஊற்றிடணும். ஏதோ ஒரு எண்ணெய், நல்லெண்ணெயோ பாமாயிலோ ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி நல்லா இப்படி பிரட்டி தோசைக்கல்லை போட்டு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நைட்டு பூரா எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சாச்சு. இப்போ கழுவிட்டு தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருது. புது தோசைக்கல் இல்லை, வருதான்னு பார்ப்போம். சும்மா கழுவிடுவோம், சோப்பு போடாமல் சும்மா கழுவிட்டு தோசை ஊற்றி பார்க்கலாம் வருதான்னு. நல்லா சட்டி காஞ்சிருச்சு. தோசையை ஊற்றுவோம். ஒரு குட்டி தோசை ஊற்றி தோசை வருதான்னு பார்க்கலாம். எடுக்க சூப்பராக வருது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக தோசை வருது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க.